அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் இல்ல. இதுக்கு பக்கத்துலயே ஸ்டாக் குடோன் இருக்குதுங்க. அதையும் காமிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்துருங்க பீஸ். இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனுங்கனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதை ஏமாத்தி கொடுத்தது இது வரைக்கும் அந்த மைண்ட் செட்டே நம்மளுக்கு வரல. பிசினஸ்ங்கிற மைண்ட் செட் இருந்தாலுமே ரொம்ப கரெக்டா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும், அவங்க மூலமா நம்ம எந்த அளவுக்கு வளர முடியும், அதை 33 கொடுத்துட்டு இருக்கேன். 33 ரூபா. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 சைஸ் வரும். அதாவது 3 வயசு 5 வயசு 7 வயசு இந்த மாதிரி கலந்து வந்துருங்க. கலர்ஸ் பாருங்க எல்லாமே சும்மா அந்த லைட் கலர் எல்லாம் கொடுக்க மாட்டேன், மிஸ்டேக் கொடுக்க மாட்டேன். பக்காவா அவங்க எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். இது அந்த 1,00,000 கமெண்ட்ல இருந்து நான் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன வித்தியாசப்படுத்தி என்ன காமிக்க முடியுமோ நான் அதை காமிக்கணும்னு ட்ரை பண்றேன். அது நேரில் வரும்போது தான் அவங்களுக்கு உண்டானது நம்ம அந்த கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து ஒரு இதாகும். ஏன்னா அவங்க இல்லாம நான் கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா கஸ்டமர் எந்த அளவுக்கு நம்ம அவங்களை நம்ம மதிச்சு நம்ம அவங்க நல்லா பண்றாங்க, நல்ல பிசினஸ் பண்ணாங்கன்னா என்கிட்ட நிறைய எடுப்பாங்க. அவங்க மூலமா எனக்கு ஒரு கஸ்டமர் மூலமா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாசம் கிடைக்குது அப்படின்னா 1000 கஸ்டமர் எடுத்தாங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.